ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. 2026 ஆண்டில் மிக எச்சரிக்கையான சம்பவமானது இன்னும் சில நாட்களில் வாடத்தில் நடக்க இருக்குது. ஸோ என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க இருக்கக்கூடிய முதல் கிரகணம் ரொம்பவே ஆபத்தான கிரகணம். ஸோ இந்த கிரகணம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா, பிப்ரவரியுடைய 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் மாசி மாதத்துடைய 5ஆம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நிறைந்த மாசி மாத அமாவாசை. இந்த அமாவாசையில் தான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெறுது. இந்த சூரிய கிரகணமானது 800 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வலுவான கிரக அமைப்புகளோடு நடைபெறுது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கிரகணத்தினால ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் கிரகங்களிடையே நிறைய யோகங்கள் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் 800 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் கூடியிருக்கு. அதாவது கரெக்டாக கும்ப ராசியில் சூரியன் இருக்கும்போது ராகு சேர்க்கையோடு இந்த கிரகணமானது ஸ்டார்ட் ஆகுது. அதோடு சனியுடைய பார்வையும் கிரகணத்தில் முழுசாக விழுது. அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணத்திற்கு பிறகு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் கும்ப ராசினியர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகக்கூடிய நேரத்தில் பரிகாரம் ஆன்மீக ரீதியாக செய்தால் நிச்சயமாக தலையெழுத்து மாறும். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கும்பம் ராசி நண்பர்கள் தெரிஞ்சு பயன் பெறுங்க. சரி, ஃபஸ்ட்டு பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்ய தயங்காதவர்களாக இருப்பீங்க. படிப்படியாக முன்னேறக்கூடிய தன்மை கொண்டவர்களாக நீங்கள் செயல்படுவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு என்ன சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உத்தியோக ரீதியாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா வங்கியில் கடன் வசதி கிடைக்கும். வங்கியில் கடன் வாங்கி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வீட்டை ஆல்டர் பண்ணுறது, இல்லை வண்டி வாங்கிறது, இல்லைன்னா புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். வேலைக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு வங்கியில் கடன் வசதி கிடைக்கும். வீடு கட்டக்கூட ஆரம்பிக்கலாம். இந்த கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மலை வேணால் வீடு கட்ட முடியும். எந்த ஒரு தடையும் இருக்காது. ஸோ வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க வீடு கட்டுறதுக்காக இந்த மாதிரியான முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். ஸோ கடனும் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும். கடன் வாங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கடன் வாங்கி இப்போ நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் சீக்கிரம் கடன் அடைக்க முடியும். ஏன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் அந்த சூழ்நிலையை கரெக்டாக தக்க வைத்து கொள்ளும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்படுது. வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசினியர்களுக்கு சொந்த தொழிலில் நினைத்த காரியமானது வெற்றி பெறும். அதனால் எந்த ஒரு புது காரியமும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னதோ பெருசோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் காரிய வெற்றி உங்களுக்கு பெறுவீங்க. 2 வகையான துறைகளில் இருந்து லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய லாபங்களை எல்லாத்தையுமே அடுத்தடுத்து உங்கள் சொந்த தொழிலில் போடுங்க. ஸோ எந்த அளவுக்கு தொழிலில் நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் ஆனது கிடைக்கும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்பது இந்த கிரகணத்திலிருந்து குறிப்பிடப்படுது. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளலாம். வியாபாரத்தில் புதிய ஆஃபர் போடலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். இந்த மாதிரி வியாபாரம் சார்ந்த எந்த விஷயங்களையும் இந்த கிரகண டைமில்
பண்ணலாம். எது பண்ணாலும் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. வியாபாரத்திலும் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ சூழ்நிலையை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் யாராக இருந்தாலும் பணவரவு தாராளமாக இருக்கு. உங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி குவிக்கிறது தாராளமாக இந்த கிரகணத்தின் போது பண்ணலாம். அதனால் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு இழப்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரங்க உங்கள் தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவ போகுது. உங்கள் லைஃப் பார்ட்னரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் கதாபாத்திரம் பேசப்படக்கூடிய வண்ணம் உங்கள் கதாபாத்திரம் நல்லா நங்குன்னு நச்சூற மாதிரி இருக்க போது. இந்த கிரகணத்திற்கு பிறகு கிடைச்ச சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் கூடி உங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த அளவுக்கு வலுவான ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிரகண பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களெல்லாம் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நீங்கள் பரிகாரமாக இதெல்லாம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருடத்தில் முதல் சூரிய கிரகணமானது இன்னும் சில நாட்களில் நிகழ இருக்குது. இந்திய நேரப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு தொடங்குது சூரிய கிரகணம். மாலையில் 6 மணிக்கு நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் மொத்தமாக 4 மணி நேரத்துக்கு மேலே நீடிக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இருப்பினும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பூமி முழுவதும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். அந்த நேர்மறை ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் வேண்டிய வரங்களை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகண நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யணும். மந்திரம் ஜபிக்கணும். பணத்தேவையில் சிக்கியிருப்பவங்க, கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைப்பவங்கெல்லாம் இந்த 4 மணி நேரத்தில் தியான நிலையில் அமர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சுலபமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. சரி, சூரிய கிரகண பரிகாரத்தை வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்க. குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்கள் பண தேவை, கடன் சுமை நிச்சயம் குறையும். ஒரு டம்ளரில் சீரக தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீரில் கொஞ்சம் சீரக போட்டு சூடு செய்தால் சீரக தண்ணீர் தயாராகிவிடும். அதை வடிகட்டி உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் சுத்தமான சந்தனத்தை குளத்து நெத்தியில் வைத்து கொள்ளுங்க. அந்த சந்தனத்தை 2 உள்ளங்கைகளில் லேசாக பூசிக்கொள்ளுங்க. இந்த சீரக தண்ணீரை கொடுத்து விட்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு முதுகு தண்டோட நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்க. பின்பு மகாலட்சுமியை மனதில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை சொல்லுங்க. இது மகாலட்சுமியின் பிஜ மந்திரம். பணத்தை கொண்டு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மந்திரம். உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கிறதோ அந்த பணப்பிரச்சனை தீர வேண்டும். எவ்வளவு பணம் தேவை அந்த பணத்தை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போவதாக மனதார எண்ணி சந்தோஷத்தோடு இதை பிஜ மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். இந்த பிரார்த்தனையை மேலே குறிப்பிட்டுள்ள அந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மொத்தமாக 4 மணி நேரம் உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது என்றால் கூட கிரகண நேரத்தை ஆரம்பித்ததுக்கு பின்னாடி 17லிருந்து 20 நிமிடத்திற்கு நேரத்தை ஒதுக்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பணப்பிரச்சனையும் தீரும். இந்த 4 மணி நேரமும் உங்களால் தியான நிலையில் அமர முடியும் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்வது உச்சக்கட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்க இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த சூரிய கிரகண நேரத்தில் இந்த பரிகாரத்தையும் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை
இப்போ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.